ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபின்லாண்ட் தமிழ். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே கூல் அண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஃபின்லாண்ட்லேருந்து நார்வேக்கு நாங்கள் காரில் ட்ராவல் பண்ணியிருந்தோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனோட ட்ராவல் vlog தான் இந்த வீடியோ. நாங்கள் ஃபின்லாண்டில் ஸ்டே பண்ணியிருக்க சிட்டி பேர் வந்துட்டு ஓலு. அங்கேருந்து நாங்கள் நார்தர்ன் நார்வே தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம். நார்தர்ன் நார்வேல ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு ட்ராம்சோ, சென்யா, லாஃபட்டன் ஐலாண்ட்ஸ் இதெல்லாம் தான் கவர் பண்ணியிருந்தோம். இந்த லாஃபட்டன் ஐலாண்ட்ஸ் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதனால் இது ஒரு பெரிய ரவுண்ட் ட்ரிப்பாக போட்டிருந்தோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2500 கிலோமீட்டர்ஸ் கிட்ட டிரைவ் பண்ணியிருப்போம். இந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸே செம்மையாக இருந்துச்சு. இந்த ஃபுல் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸில் இது ஃபர்ஸ்ட் டே ஃபின்லாண்டில் ஓலூவில் இருந்துட்டு அங்கே கில்பிஸ்யார்வி, அதாவது ஃபின்லாண்டோட ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபின்லாண்ட், ஸ்வீடன் அண்ட் நார்வே மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு தான் போயிருந்தோம். இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு 8 டே ட்ரிப். அதில் வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டே. இந்த ஃபர்ஸ்ட் டேயோட vlog தான் இது. இந்த ஃபின்லாண்டில் ஓலு சிட்டிலேருந்து கில்பிஸ்யார்வி போகிறதுக்கு கிட்டத்தட்ட 600 to 700 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதை வந்துட்டு நாங்கள் 1 டேயில் ட்ரைவ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டே. இந்த ட்ரிப் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிளைன் டெரைன் தான். ஃபின்லாண்டோட லேண்ட்ஸ்கேப் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபாரஸ்ட் ஏரியா அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஒரு சீனிக் ரூட் தான் நாங்கள் எடுத்திருந்தோம். ரொம்பவே சூப்பர்பாக இருந்துச்சு. காரை வந்துட்டு க்ளீன் பண்ணி ஃபுல்லாக ஷைனிங்காக வச்சுருந்தோம் ட்ரிப்புக்காகவே. அது மட்டும் இல்லாமல் நாங்களுடைய பேக்கேஜஸ் எல்லாமே தேவையான பொருட்கள், அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு எல்லா ஸ்டஃப்ஸையுமே வந்து காரில் ரெடி பண்ணி பக்காவாக பிளான் பண்ணி கொண்டு போயிருந்தோம். பிகாஸ் நாங்கள் கிட்ஸ் வச்சுருக்கிறதுனால எல்லாத்தையுமே ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் எல்லாமே நாங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம், இன்க்ளூடிங் மில்க். நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த ரூட்டே ரொம்பவே சூப்பர்பாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம போகும்போது நிறைய இந்த மாதிரி ஓடைகள், நிறைய கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்க முடியும். அங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் நின்று ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதை வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். ஏன்னா கிட்ஸை கூட்டிகிட்டு போயிருந்ததுனால அட் ஸ்டெச் ஃபுல்லாக எங்களால் கம்ப்ளீட்டாக ட்ராவல் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே நாங்கள் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ஸில் ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரியான சாப்பிட்றதுக்காக அங்கேயும் நிப்பாட்டினோம். கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரெச் பண்ண மாதிரியும் இருக்கும், ப்ளஸ் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது வந்துட்டு ஃபீட் பண்ண மாதிரியும் இருக்கும். அப்படின்றதுக்காக அங்கெல்லாம் நிப்பாட்டி கொஞ்சம் நல்லா ட்ராவலை என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம். ஃபின்லாண்டில் நீங்கள் ஓரளவுக்கு நார்த் போயிட்டீங்க அப்படின்னா அந்த ஏரியா வந்துட்டு லேப்லாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லேப்லாண்ட் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கார்ஸ் நம்மளால் பார்க்கவே முடியாது. ரொம்பவே ரோட்ஸ் இல்லாமல் ரொம்ப டிராஃபிக்காக இருக்காது, ரொம்ப எம்டியாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில். எங்களுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நிறைய வெஹிக்கிள்ஸ் எதுவுமே போயிட்டுருக்காது. ஒரு 2-3 வெஹிக்கிள்ஸ் தான் போயிட்டுருக்கோம். நாங்களே ஒரு 3 ஃபேமிலியாக போயிருந்தோம். ஸோ எங்களோட கார் ஒரு 3 கார் இருக்கும். அதை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். எங்களை தவிர்த்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கேரவன்ஸ் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவங்களாமும் சில இடத்துல வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நிப்பாட்டி அவங்க வியூ பாயிண்ட்ஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்புவாங்க. ரொம்பவே சூப்பரான ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஃபின்லாண்டில் இருக்கீங்கனாலோ, இல்லை இந்த மாதிரி டூரிசம் டைமில் நீங்கள் வந்துட்டு டூரிஸ்ட்டாக இங்கே வந்தீங்கனாலும் இந்த மாதிரி லொக்கேஷனில் ஒரு கார் ட்ராவல் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கார் ட்ராவல் ரொம்பவும் கஷ்டமாகவும் இருக்காது. ஏன்னா நம்ம ஊரில் வந்துட்டு ஆப்போசிட் சைடில் டிரைவ் பண்ணியிருக்கோம். அது வந்து ரொம்ப கஷ்டமாக இங்கே தெரியாது. பிகாஸ் இங்கே ரோட்ஸ் எல்லாமே ரொம்ப எம்டியாக தான் இருக்கும். ப்ளஸ் பீப்புள் எல்லாருமே வந்துட்டு டிராஃபிக் ரூல்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நமக்கு அது வந்து கஷ்டமாகவே தெரியாது. ஒன்ஸ் நாம் வந்துட்டு ஃபின்லாண்டில் லேப்லாண்ட் ஏரியாவை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் நிறைய இடத்துல ரீஇன்டீர்ஸை பார்க்க முடியும். அதாவது ஃபின்லாண்டில் வந்துட்டு நம்பர் ஆஃப் ரீஇன்டீர்ஸ் வந்துட்டு அதிகம். அதாவது கம்பேர் பண்ணோம்னா இங்கே வந்துட்டு நம்பர் ஆஃப் பீப்புள் லிவிங்கை விட ரொம்பவே ஜாஸ்தி நம்பர் ஆஃப் ரீஇன்டீர்ஸ். கொஞ்சம் இந்த இடத்துல ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் ஓட்டணும். அதாவது அங்கங்கே வந்துட்டு வார்னிங் சைன்ஸும் போட்டிருப்பாங்க. ஏன்னா ரீஇன்டீர்ஸ் வந்துட்டு திடீர்னு நம்ம ரோடை வந்து கிராஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நம்ம ரோட்டில் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருப்போம். திடீர்னு சைடில் இருந்தாலும் ரீஇன்டீர்ஸ் வந்துட்டு முன்னாடி வந்து ரோட்டில் குதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம போகணும். கொஞ்சம் எச்சரிக்கையாக போகணும். ப்ளஸ் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் கொஞ்சம் வார்னிங் கொடுக்கறதுக்காக நாம் வந்துட்டு லைட்டு ஃப்ளாஷ் பண்ணி காமிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த லேப்லாண்ட் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதாவது மற்ற சிட்டிஸை கம்பேர் பண்ணும்போது. அதனால் இங்கே பார்க்குற க்ரீனே வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ஃபுல்லாகவே ஒரு 6 மந்த்ஸ் நிறைய வின்டர் தான் சீசன் இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே சம்மர் ஸ்டார்ட் ஆகும்போது இங்கே மக்கள் நிறைய நடமாட்டம் இல்லாததுனால நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ்லாம் வந்துட்டு இங்கே க்ரோ ஆகிருக்கும். ஸோ அதை பார்க்கவே அந்த க்ரீன் வந்துட்டு அதர் சிட்டிஸில் இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். சைடில் எல்லாமும் கொஞ்சம் புஷ்ஷஸ்லாம் வளர்ந்துருக்கும். மேஜர் சிட்டிஸ்லலாம் வந்துட்டு ரெகுலராக க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சிட்டிஸில் வந்துட்டு கொஞ்சம் அவுட்டராக இருக்கிறதுனால இங்கே வில்லேஜஸில் அவ்வளோவா க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஸோ அது நேச்சர் வந்து ரொம்பவே ப்ரிசர்வ்டாக இருக்கும். ஸோ இந்த க்ரீன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த ட்ரிப்பில் வந்துட்டு நாங்கள் ஃபுல்லாக வந்துட்டு எல்லாமே தேவையானதெல்லாம் பேக்டாக எடுத்துகிட்டு போயிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வாட்டர் பாட்டில் கூட இங்கே எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஒரு 5 to 10 லிட்டர்ஸ் மாதிரி ஒரு ஃபேமிலி எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஒரு ஃபேமிலிக்கு. ஸோ அந்த வாட்டரே எங்களுக்கு வந்துட்டு ட்ராவலில் ஃபுல் சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ரிமோட் லொக்கேஷனில் போகும்போது நமக்கு வந்து வாட்டர் வந்து சட்டுன்னு கிடைக்காது. ஏன்னா ஷாப்ஸ் எதுவுமே இருக்காது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். ஃபுல் க்ரீனாகவே இருக்குது. ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே கூட ஃபுல் க்ரீனாக இருக்கும். வேறு எந்த கடைகளும் உங்களால் பார்க்க முடியாது. ஸோ வாட்டர் பாட்டில்லாம் ஈஸியாக வாங்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரிமோட்டாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது பெட்ரோல் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரு 200 கிலோமீட்டர்ஸ்க்கு ரொம்ப கீழே வந்து கொண்டு போகிறது ரிஸ்க்கு. ஏன்னா ஒரு சில இடத்துல வந்துட்டு 200 கிலோமீட்டர்ஸ் கூட நீங்கள் வந்து ஒரு பெட்ரோல் பங்கே பார்க்க முடியாது. ஸோ எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்துட்டு பெட்ரோலை ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்துட்டு எங்கெல்லாம் வியூ பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கோ அங்கெல்லாம் நிப்பாட்டி நாங்கள் வந்துட்டு வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். அதனாலவே இந்த ட்ராவல் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாகவே எங்களுக்கு இனிஷியல் டேஸில் தெரியல. ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு ஒரு 600 to 700 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஆனால் ரொம்பவே என்ஜாய் பண்ணி தான் ட்ராவல் பண்ணோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. லொக்கேஷன் எல்லாமே ஃபுல் க்ரீனாகவும் இருந்தது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ராவல் நாங்கள் பண்ணதே இல்லை. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கார் ட்ராவல் லாங் ஜேர்னி சொல்லலாம், லாங் ட்ராவல். அதை வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நாங்கள் யூரோப்பில் சில கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு நாங்கள் ஃப்ளைட்டில் தான் ட்ராவல் பண்ணோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு காரில் ட்ராவல் பண்ணுறோம். அதனாலவே இந்த ட்ராவல் வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஃபுல் ட்ராவலுமே வந்துட்டு வியூ பாயிண்ட்டோடு நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டே போக முடிஞ்சிச்சு. மற்ற இடத்துல நாங்கள் வந்துட்டு ஃப்ளைட்டில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். டேரெக்டாக ஃப்ளைட்டில் அந்த சிட்டிக்கு போயிட்டு அங்கேருந்து தான் வாக் பண்ணியோ இல்லை ஏதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோ இல்லை காரோ எடுத்துகிட்டு நாங்கள் லோக்கலில் சுற்றி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் நார்வே வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது ஈவன் தோ ஃபின்லாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நாங்கள் வந்துட்டு இது வரைக்கும் முன்னாடி போகலை. ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு பேபி வந்துட்டு ஒரு ஸ்மால் பேபியாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு யோசித்தோம். இங்கே ரீன்டீரே வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்குது. இதில் ஒன் ஆஃப் த வெரைட்டிஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஒயிட் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ரீன்டீர் வந்து கொஞ்சம் ரேர். எங்கேயாவது சில ரொம்ப ரிமோட் லொக்கேஷன்ஸில் தான் இருக்கும். இங்கே ஃபின்லாண்டில் கில்பிசியார்வின்றது வந்து ஆல்மோஸ்ட் டிப் பாயிண்ட்டு. நான் முன்னாடியே இன்ட்ரோவில் சொல்லியிருந்தேன். இந்த லொக்கேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கில்பிசியார்வி அப்படின்றது வந்து ஃபின்லாண்ட், நார்வே அண்ட் ஸ்வீடனுக்கு ட்ரிபிள் பாயிண்ட் சொல்லுவாங்க. அதாவது 3மே ஜாயின் ஆகிற ஃபின்லாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்டு வந்துட்டு ஃபுல்லாகவுமே ஃபாரஸ்ட் கவராக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஃபுல்லாகவுமே உங்களுக்கு வந்துட்டு நிறைய ட்ரீஸ் அண்ட் இந்த மாதிரி புல் அந்த மாதிரியான இது தான் பார்க்க முடியும். ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்கும் லேண்ட்ஸ்கேப். அந்த ஹைவேஸில் ட்ராவல் பண்ணுறதே உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு ஹாலிவுட் படத்தில் எப்படி காட்டுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சில் ஃபுல்லாக போய்கிட்டே இருப்போம் நேராக. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை என்ஜாய் பண்ணுறதுக்கே வந்துட்டு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ட்ராவல். ஸோ இங்கே நம்ம ஃபின்லாண்டில் ஆல்மோஸ்ட் இந்த கில்பிசியார்வி டிப் பாயிண்ட்டுக்கு என்ட்ரு ஆகிரும் அப்படின்னா நம்மளால் நிறைய மவுண்டன் ரீஜன்ஸை பார்க்க முடியும். ஸோ அது வரைக்கும் பிளெயின் டெரெனாக இருந்தது. நம்ம நார்வேக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஃபின்லாண்டோட பார்டர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மலையை பார்க்க முடியும். ஸோ நிறைய விதமான டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப்ஸ் நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த லேண்ட்ஸ்கேப்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஒன் பை ஒன். ப்ளஸ் நாங்கள் வந்துட்டு ஃபுல் நார்வே ட்ரிப்பையுமே நாங்கள் வந்துட்டு இந்த விலாகில் கண்டினியூஸாக நெக்ஸ்ட் போடலான்னு இருக்கோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல் வீடியோ உங்களால் ஃபுல் லொக்கேஷனையும் நாங்கள் ஃபுல்லாக கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட கில்பிசியார்வி ரீச் ஆக போகிறோம். ரீச் ஆக போகும்போதே உங்களுக்கு தெரியுதோ இந்த வீடியோஸில் நிறைய மவுண்டன் ரீஜன்ஸ் வந்துட்டு இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா மவுண்டெயின்ஸ் இருக்கும். அதுக்கு நடுவில் வந்துட்டு தண்ணி இருக்கும். இந்த சைடில் வந்துட்டு ஒரு மவுண்டெயின் ரீஜன். ஸோ நடுவில் வந்துட்டு ஒரு வேலி ரீஜனில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம். இங்கே மேலே டைட்டில் கார்டு மாதிரி இருக்க குட்டி லொக்கேஷனில் உங்களால் பார்க்க முடியும். அங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு அந்த கில்பிசியாரோட மெயின் ரீஜன் ஒரு பெரிய மவுண்டெயின். அது வந்துட்டு வியூ பாயிண்ட்டாக நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் கில்பிசியார்விலேருந்து அந்த லொக்கேஷன்லேருந்து நம்ம பார்க்கும்போது தூரத்தில் இருக்க பனிமலைகள்லாம் தெரியும். அதாவது மலைகளில் வந்துட்டு பனி கவராக இருக்கும். இங்கெல்லாம் வந்துட்டு வின்டர் டைமில் அது வந்து சம்மர் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அது உருகி வந்து அங்கங்கே கொஞ்சம் பனி வந்துட்டு கொஞ்சம் மிச்சமாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த வீடியோஸ்லாம் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் விலாகில் போடுறேன். அந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணேன்னா உங்களுக்கு இமீடியட்டாக வரும். உங்களால் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம். உங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே. ஹோப் யூ ஆல் லைக் இட். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு வேறு டாப்பிக்கில் ஏதாவது ஒரு வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் அந்த டாப்பிக்கை வந்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ வந்துட்டு க்ரியேட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த போர்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Thanks all for watching. Bye bye.